கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்டது வெளியரங்கமாக அது கடவுளாகி ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒரு செயலாக இருந்தாலும், நல்லா புரிஞ்சுக்கணும், வெளியரங்கமாக தந்தையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு செயலாக இருந்தாலும், ஆண்டவர் எதுக்கு தேவாலயத்தில் கொண்டு போய் அர்ப்பணிக்கப்பட்டாரா? அவர் வருவதற்கு முன்பதாகவே நம்பிக்கையோடு காத்திருந்தவர்களை அவர் சந்திக்க சென்றார். சிமியோன், உங்களுக்கு நிறைய பேருக்கு வரலாறு தெரியாது. கத்தோலிக்க திருச்சபையிலையும் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை, கீழே திரைவைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையிலே ஒரு அழகிய பாரம்பரியம் இருக்குது. என்ன பாரம்பரியம் தெரியுமா? இந்த சிமியன் என்பவர் யார் அப்படின்னாக்க, பழைய ஏற்பாடு இருக்கு இல்லையா, அந்த பழைய ஏற்பாடு தொடக்கத்தில் எபிரேயத்தில் எழுதப்பட்டது. ஆனால் கால இடைவில் இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு எபிரேயம் எழுத படிக்கலாம் தெரியாத ஒரு காலகட்டம். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்துக்கங்களேன், நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுமா? தமிழ் பிள்ளைங்க தான், தமிழர்கள் தான், வீட்டில் தமிழ் தான் பேசுகிறோம், ஆனால் தமிழ் எழுத படிக்க தெரியாது. நிறைய இங்கே நம்மளுடைய மலையாள சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க, வீட்டில் மலையாளம் தான் பேசுவாங்க. சில சமயங்கள் பூசைக்கு கூட மலையாள பூசைக்கு தான் போவாங்க. ஆனால் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு மலையாளம் எழுத படிக்க தெரியாது. அன்னைக்கும் அப்படிதான் இருந்தது. அன்றைக்கு கிரேக்க கலாச்சாரம் இஸ்ரேலில் மேலோங்கி நின்றதுனால, எலனிஸ்டிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க, கிரேக்க கலாச்சாரம் மேலோங்கி நின்றதுனால மக்களுக்கு கிரேக்கம் மட்டும்தான் எழுத படிக்க தெரிந்திருந்தது. எபிரேயம் பெருசா மக்களுக்கு எழுத படிக்க தெரியாத ஒரு சூழல்ல இவங்க என்ன பண்றாங்க, பழைய ஏற்பாடு முழுவதையும் கிரேக்கத்தில் மொழி மாற்றம் செய்யணும் அப்படின்னு விரும்புறாங்க. அப்ப சொல்றாங்க, ஒரே நேரத்தில் 70 நபர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து 70 கலைத்திறந்த திறமைசாலிகளை, ஆண்டவருக்கு பயந்து ஆவியின் வல்லமையினால் நிறைந்தவ 70 பேரை அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த நூல்களை அவர்கள் மொழிமாற்றம் செய்ய அவர்கள் நியமித்தார்கள். எல்லாரும் தனித்தனியா இருந்து அத்தனை பேரும் மொழிமாற்றம் செஞ்சாங்க. அந்த மொழிமாற்றத்தினுடைய நிறைவு என்ன தெரியுமா? அவர்கள் அனைவரும் செய்த மொழிமாற்றமும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மொழிமாற்றத்துக்கு பேர் வந்து தி செப்துவாஜிந்த். 70 அப்படின்ற வார்த்தை இருந்தால் செப்துவாஜிந்த் அப்படின்ற பேரே அதுக்கு வருது. அதுதான் கிரேக்க பழைய ஏற்பாடு. உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டை எழுதிய திருத்தூதர்களும் புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதினாங்க? கிரேக்கத்தில் தான் எழுதுறாங்க, எபிரேயத்தில் எழுதல. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எல்லாம் எதில் எழுதுறாங்க? கிரேக்கத்தில் எழுதுறாங்க. ஏன் கிரேக்கத்தில் எழுதுறாங்க? ஏன்னா அன்னைக்கு புழக்கத்தில் இருந்த பழைய ஏற்பாடு எந்த மொழியில் இருந்தது? கிரேக்கத்தில் இருந்தது. அதனால தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரிஜினல் கிரீக் டெக்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செப்துவாஜிந்த்லேருந்து தான் அவங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. எப்பெல்லாம் பழைய ஏற்பாட்டை அவங்க மேற்கோள் காட்டுறாங்களோ இந்த செப்துவாஜிந்த்லேருந்து அவர்கள் மேற்கோளை எடுத்து இங்கே காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த 70 பேரில் ஒருத்தர் தான் யாரு? இந்த சிமியோன். அப்போ இந்த மாதிரி மொழி மாற்றம் செய்யும் போது என்ன நடந்துச்சாம், இந்த பகுதி வருது, நம்ம கிறிஸ்மஸ்கெல்லாம் வாசி போல, ஒரு கன்னி கருவுற்று ஆண்மகனை பெற்றெடுப்பார் அப்படின்ற வசனம் வருது இல்லையா? அது ஒரிஜினல் எபிரேய வார்த்தையை நீங்க மொழி மாற்றம் செய்யும் போது அதுக்கு 2 அர்த்தம் வரும். அது கன்னி பெண்ணுன்னு அர்த்தம் எடுக்கலாம், இளம் பெண்ணுன்னு அர்த்தம் எடுக்கலாம். இன்னைக்கு கூட நிறைய இங்கிலீஷ் பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா யங் மேடுன்னு தான் அது மொழிமாற்றம் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஒரிஜினல் ஹீப்ரூல அது கன்னின்னு எடுக்கலாம், இளம் பெண்ணுன்னு எடுக்கலாம். அப்போ சிமியன் என்ன பண்றாரு, கன்னி பெண் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? அப்ப அது கன்னி பெண்ணா இருக்காது, அது இளம் பெண்ணா தான் இருக்கணும்னு இந்த பூமிக்குரிய மனிதர்களை போல யோசிச்சு அது இளம் பெண்ணு மொழி மாற்றம் செஞ்சு எழுதினாராம். அப்ப கப்ரியேல் வானதூதர் அவருக்கு தோன்றி, ஐயா பெரியவரே, நீங்க வந்து உலக பிரகாரமா யோசிக்கிறீங்க, இது ஆவிக்குரிய காரியம். ஆண்டவர் வெளிப்படுத்தினது ஒரு கன்னி கருவுற்ற ஆண்மகனை பெற்றெடுப்பார். அப்ப சிமியோன் சொல்றாரு, இது எப்படி சாத்தியப்படும்? ஒரு கன்னி எப்படி குழந்தைய பெற்றெடுக்க முடியும்? ஆண் உறவு இல்லாம ஒரு மகள் எப்படி குழந்தை பெற்றெடுக்க முடியும்னா, அப்ப கப்ரியேல் சொல்வாரு, நான் கடவுள் முகத்துக்கு முன்னாடி நிக்கிறவன், நான் சொல்றது நீ கேட்க மாட்டேங்கிற, அவ்வளவுதான், அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ சாகவே மாட்டேன்னு சொல்லிச்சான்.
சொல்றாங்க பாரம்பரியத்தில், அந்த குழந்தை பிறந்து அவர் கையில் கோயிலுக்கு வந்து பெறாரு இல்லையா, அவருக்கு ஏறத்தாழ 350 வயசாம். எவ்வளோ? 350 ஆண்டுகள் அவர் காத்து கொண்டிருந்தார். எதுக்காக? அந்த குழந்தையை கண்ணி ஈண்டெடுத்த செல்வத்தை காண்பதற்காக. அதனால நற்செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்வாரு, ஆண்டவரே இப்பொழுது உம் அடியானை போகவிடும் அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, பின்னணி விவிலியத்தில் எல்லாம் எழுதப்படல. பின்னணி எங்க இருக்குது? திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் இருக்குது. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சிறு எழுத்தோ ஒரு புள்ளியோ கூட என்ன பண்ணக்கூடாதான்? மாற்றக்கூடாது. ஏன்? இது வேத சத்தியமாக கடவுளால் நியமித்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எழுதப்பட்டது. இதுல ஒரு எழுத்து கூட மாறாது. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை அதனுடைய வேலையை முடிக்காம திரும்பி போகாது. இதைத்தான் இந்த சிமியோனுடைய வாழ்க்கை பாரம்பரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இறை வார்த்தையை நம்புகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு நம்ம அறிவு நிறைய வளர்ந்து போச்சு, பைபிளையே கேள்வி கேட்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கை என்ன ஆயிட்டாங்க? அதிமேதாவிகளாக வளர்ந்துருக்கிறாங்க. பைபிளில் இது தப்பு, பைபிள் அது தப்பு. ஐயா, நீங்களும் நானும் எழுதுனதில்லை இந்த புத்தகம். மனிதனுடைய சுய அறிவின் வெளிப்பாடாக வந்ததல்ல இந்த புத்தகம். இது ஆண்டவரால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுத்து வடிவத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் யோவான் எழுதிய நற்செய்தி தொடக்கம் அழகாக சொல்கிறது, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அவ்வார்த்தை கடவுளாக இருந்தது. யோவான் எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் தம்மவரிடம் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்க மறுத்தார்கள். அதுக்கு அடுத்த வசனம் 1:12, யோவான் 1:12 என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஆனால் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்தார்களோ அவர்களுக்கு அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை கொடுத்தார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், யார் உண்மையிலே கடவுளுடைய பிள்ளைங்க? பூமியில இருக்கிறவங்க எல்லாம் எல்லா கடவுளுடைய பிள்ளைங்க. யார் பிள்ளைங்க? யார் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவங்க தான் யாரு? கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிற உரிமையை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். இன்னைக்கு நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறதா? இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? இது உண்மையிலேயே ஆண்டவருடைய வார்த்தைன்னு நம்புறவங்க இதை வாசிக்காம இருக்க முடியுமா? இதை மனப்பாடம் பண்ணாம இருக்க முடியுமா? இது ஆண்டவருடைய வார்த்தை. இதில் இருக்க ஒவ்வொரு எழுத்தும் ஆண்டவரின் ஆவியாரால் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று அறிந்திருக்கிற எவரும் இதை வாசிக்காமல் இருக்க முடியுமா? இதை தியானிக்காமல் இருக்க முடியுமா? யாரெல்லாம் இறை வார்த்தையை புறக்கணிக்கிறோமோ பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே புறக்கணிக்கிறோம். புனித எரோனிமஸ் சொல்வார், பைபிள் தெரியலன்னா யாரை தெரியல? இயேசு கிறிஸ்துவ தெரியலன்னு எழுதுறார். If you don't know the word of God, you don't know Jesus. அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்துக்குள் நுழைந்த அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம தேடி வந்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ கடவுளின் பிள்ளைகள் ஆகும் வரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கடவுளின் பிள்ளைன்னு என்ன அர்த்தம்? இயேசுக்கு பங்காளின்னு அர்த்தம். கடவுள் பிள்ளைன்னு என்ன அர்த்தம்? நான் சொல்ல, பவுலடிகளாரு எழுதுறாரு, ரோமையருக்கு எழுதுறாரு,
நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவுக்கு பங்காளிகளாக இருக்கிறீர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொந்தமாய் இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கும் சொந்தமாய் இருக்கிறது. பரலோக தந்தை அவருக்கு தந்தைன்னு சொன்னா உங்களுக்கும் தந்தை. பரலோக மகிமை அவருக்கு சொந்தம்னு சொன்னா உங்களுக்கும் சொந்தம். பரலோகம் அவருடைய தாய் வீடுன்னு சொன்னா அது உங்களுக்கும் தாய் வீடு. விண்ணக செல்வங்கள் அனைத்தும் எபேசியருக்கு எழுதும் போது பவுலடிகளார் எழுதுறாரு, விண்ணுலகம் சார்ந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் என்று எழுதுறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்ன இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் அதை முழுமையாக நம்புகிறவர்களாகவும் நீங்களும் நானும் இருக்கணும். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, அழிந்து போகும் உணவுக்காக உழைத்திட. நிறைய பேர் இந்த வசனத்தை பைபிளில் படிக்கும் போதும் இந்த வசனத்தை பைபிளில் சொல்லி கேட்கும் போதும் ஆண்டவர் இது ரொம்ப சீரியஸெல்லாம் மீன் பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது ஆண்டவர் ஓமையா சொல்றாருன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிதானே? அழிஞ்சு போகிற உணவுக்காக என்ன பண்ணக்கூடாதா? உழைக்க கூடாதுன்னு பைபிள் போட்டு. நான் சொல்லலுங்க. யார் சொன்னா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றார். இதை சொன்னது மட்டும் இல்லாம சீடர்கள் என்ன பண்றாங்க? இதை நற்செய்தியில எழுதியும் வைக்கிறாங்க. யாராவது ஒருத்தருக்கு இந்த கும்பல்ல தான் பிள்ளைக்கு இதை சொல்லிக் கொடுக்க தைரியம் இருக்கா? இங்க இருக்கிறவங்க நம்ம யாராவது ஒருத்தருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க தைரியம் இருக்கா? இதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய நிலைமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாருன்னு தெரிஞ்சோம், இது நற்செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சோம், நம்ம யாருக்கு இதை சொல்றத தைரியம் கிடையாது. ஏன் தெரியுமா? நம் கடவுளை நம்பி வாழ்கிறவர்கள் அல்ல, மனித உழைப்பை நம்பி வாழ்கிறவர்களாக இன்னைக்கு மாறி இருக்கிறோம். நம்ம மைண்ட்ல செட் ஆகி போச்சு. என்ன செட் ஆயிடுச்சு தெரியுமா? நீ உழைச்சு நீ சம்பாரிச்சா நீ என்ன இருப்ப? நீ நல்லா இருப்ப. நீ உழைக்கல, நீ சம்பாதிக்கலனா நீ நல்லா இருக்க மாட்ட. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது அப்படின்னு நம்ம மைண்ட்ல செட் ஆச்சுது. உங்களையும் என்னையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம். ஃபாதர், அப்ப என்ன சொல்றீங்க? அப்ப சும்மா உட்கார்ந்து இருந்தா போதுமா? அப்படியும் ஆண்டவர் சொல்லல. இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உழைக்காதவன் என்னங்க அழிஞ்சு போன உணவுக்காக உழைக்கவும் கூடாதுங்கிறீங்க, உழைக்கலன்னா சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, அதுக்குன்னு பட்டினி கிடக்கணுமா சாமி? இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவதோ என்று கவலை கொண்டு இருக்க வேண்டாம். முதலாவது எதை தேடுங்க? முதலாவது அவருடைய நீதியையும், இரண்டாவது அவருடைய ஆட்சியும் நாடுங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஒரே விஷயத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இறை அரசை நாம் நிறுவ வேண்டும். உங்க வேலையும் என் வேலை என்னது? இறை அரச நிறுவனம். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறதோ அது போல இந்த பூமியில் இருக்கிற உலகமும் பரலோக ராஜ்யத்தை போல மாறணும். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஜபத்தை ஜபிக்கும் போது என்ன சொல்றோம்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும். இத செய்யறது தான் யார் வேலை? நம்முடைய வேலை. ஆண்டவர் சொல்றாரு, இதை செஞ்சா உனக்கு எல்லா தேவையானதெல்லாம் ஆல்ரெடி சேர்த்து கொடுக்கப்படும். இதை செய்யாம
வேற எதுக்கு பின்னாடி போனீங்கன்னாலும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, அது ஆண்டவருக்கு உகந்த செயல் அல்ல. அப்ப டீச் பண்ணக்கூடாதாங்க? டீச்சரா இருக்கக்கூடாது, டீச்சரா இருங்க. எதுக்கு? பிள்ளைங்களை வாழ்வில் முன்னேற்றத்துக்கு இல்லை, பிள்ளைகளுக்குள் இறையரசின் விதைகளை விதைக்கிறதுக்கு டீச்சரா இருங்க. நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்களா, நீங்க அரசியல் இருக்கிறீங்களா, இருங்க. எதுக்கு? பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நீங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கு இல்ல, ஆண்டவருடைய அரசை நீங்கள் இருக்கிற இடத்துல நிறுவுவதற்கு நீங்கள் என்ன இருக்கணும்? விதை விதைக்கிறவர்களாக, இறையரசின் விதைகளை விதைக்கிறவர்களாக இருக்கணும். இதுதான் நம்ம அழைப்பு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை செய், உனக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்கா உன்னை வந்து சேரும். சபையுரையாளர் புத்தகத்தில் நீங்க 5வது 6வது அதிகாரங்களை நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்வாரு, வயிற்றுக்காக உழைக்கிறவனுக்கு வயிற்று பசி ஒரு நாளும் தீராதுன்னு போட்டிருக்கு. சொத்துக்காக உழைக்கிறவனுக்கு ஏகப்பட்ட சொத்து சேரும், ஆனா அவனுக்கு தேவைப்படும் போது அந்த சொத்து அவனுக்கு உதவாதுன்னு போட்டிருக்கு. 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இப்படியே போட்டிருக்கு. வயிற்றுக்காக உழைச்சா வயிற்று பசி ஒரு நாளும் தீராது. அப்புறம் சொத்துக்காக ஓடினா சொத்து சேரும், ஆனா கோவிட் காலத்தில் நான் இங்கே ஸ்ரீனிவாச நகரில் தான் இருந்தவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஏகப்பட்ட பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம், இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய மருத்துவமனைக்கு முதலாளியாக இருந்தவங்கெல்லாம் அவங்களுடைய மருத்துவமனைகளும் அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, உதவ முடியல. பெரிய பெரிய தங்க வியாபாரிகள் இந்தியாவில் அவங்கள மாதிரி தங்க வியாபாரி யாரும் இல்லை. அவங்க வீட்டில் கட்டில் கூட எதில் தான் இருந்தது? தங்கத்தில் தான் கட்டில் செஞ்சு போட்டிருந்தாங்களாம். தங்க கட்டில் அவன் பணம் தான் கிடந்துச்சு. பிரியமான என் சகோதர சகோதரிகளை, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம உழைக்கிறதுனால நமக்கு உயர்வு இல்லை, ஆண்டவர் நம்மை உயர்த்துறதுனால மட்டும்தான் நமக்கு உயர்வு. ஹல்லேலூயா. எங்க ஊர்லலாம் சும்மா வேடிக்கையா சொல்லுவாங்க, விடியா மூஞ்சி வேலைக்கு போனா வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சா கூலி கிடைக்காது அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம சொந்த சாமர்த்தியத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, பெரிய லெவல்ல அப்படி முன்னேறலாம் முடியாது. ஆண்டவர் தாமே நம்மளை உயர்த்தினால் ஒழிய நம்மளால உயர்வு அடைய முடியாது. அப்போ உயர்வு அடையணும்னா என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய இறையரசு கற்றவங்களா இருக்கணும். பைபிள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டார்னு பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கும், அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு என்ன ஆனாரு? கீழ்ப்படிபவரானார். தந்தையினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிபவரானார், தந்தையினுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிபவரானார். ஆகவே கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை, அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், அவரே ஈண்டெடுத்த ஒரே மகனா இருந்தாலும் அவருக்கும் அதே கேட்டகரி தான், அவருக்கும் அதே ஸ்டாண்டர்ட் தான். என்னது? அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நான் என் தந்தையின் சொற்களுக்கு கீழ்ப்படிந்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல் நீங்கள் நான் சொல்வதுக்கு கீழ்ப்படிந்தால் எனக்கு என்னவா இருப்பீங்க? எனக்கு நண்பர்களா இருப்பீங்க. நான் உங்களை வேலைக்காரன் ஊழியக்காரன்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா எனக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கும் சொல்லி கொடுத்தேன். ஆனா நீங்க எனது அன்பில் நிலைத்திருக்கணும்னு சொன்னா நான் சொல்ற வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படியணும். இறையரசை கட்டி எழுப்புறவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும். அதுக்காக தான் திருவிருந்துக்கு வரும். இங்கே இந்த பலிப்பீடத்தில் நடக்கிறது ஒரு சாதாரண என்ன சொல்றது, ஒரு சடங்கோ ஒரு ஆச்சாரமோ கிடையாது. புரிந்து கொள்ளணும். பரலோக மகிமையில் நம்ம எட்டி பார்க்குற மாதிரி பரலோகத்துக்கு ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு ஒன்று இருந்தால் அது எதுனா திருப்பலி தான். ஆண்டவர் தாமே நம்மை சந்திக்க வருகிறது இந்த பரிசுத்த பலி பூசை தான். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த பலியினுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா அந்த விண்ணக அரசு பரலோக ராஜ்யம் நம் மத்தியில் நிறுவப்படணும்னு சொன்னா நீங்களும் நானும் அதற்காக
உழைக்கணும். அப்போ எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல நிறுவ முடியும், எப்படி பரலோக மகிமையை இந்த உலகத்துல நிறுவ முடியும்னா ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்கிறார், அவர் தமக்குரியவரிடம் வந்தார், ஆனால் தமக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் அவருடைய கோயிலுக்கு வராரு, அவருடைய அப்பாவுடைய வீட்டுக்கு வராரு, ஆனா அந்த யூத மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த யூதர்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளுடைய பிள்ளைகள், தி சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த யூத மக்களிடம் வார்த்தையான கடவுள் வந்தார், ஆனா இந்த யூத மக்கள் என்ன பண்ணாங்க, அவரை ஏற்றுக்கொள்ளல. உங்களுக்கு தெரியுமா, இந்த 3 ஞானிகள் இருக்காங்கல்ல, 3 ஞானிகள், இந்த 3 ஞானிகள் கீழ் திசையிலிருந்து ஏரோதினுடைய அரண்மனைக்கு போயிட்டு யூதர்களின் அரசர் எங்கே, அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே இந்த ஏரோது என்ன பண்ண தெரியுமா, எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற எல்லா தலைமை குருக்களையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவான். எதுக்கு, இது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. நீங்க நல்லா போய் வீட்டில் போய் படிச்சு பாருங்களேன் அந்த பகுதியை. அவங்க கிட்ட பேசும்போது மெஸ்ஸியா எங்க பிறப்பாருன்னு கேட்பான். மெஸ்ஸியான்ற வார்த்தைய அந்த 3 ராஜாக்கள் சொல்லவே இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 3 ராஜாக்கள் என்ன சொன்னாங்க, யூதர்களை ஆள பிறந்திருக்கும் அரசர் எங்கே, அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், அவரை நாங்கள் வணங்க வந்திருக்கிறோம் தான் சொன்னாங்களே தவிர மெஸ்ஸியா பிறந்திருக்கிறாருன்னு யார் சொல்லல, ஞானிகள் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு இவர் பிறந்திருக்கிறது மெஸ்ஸியான்னு தெரியவே தெரியாது. ஆனா யூதர்களின் அரசன் நட்சத்திரம்னு பார்த்த உடனே, கேட்ட உடனே யாருக்கு புரியுது, ஏரோதுக்கு புரியுது. அங்க வசனம் போட்டிருக்கு, ஏரோதும் அவனோடு இணைந்து எருசலேம் முழுவதும் கலங்கிற்றுன்னு புரியுது. அவங்களுக்கு இயேசு மெஸ்ஸியான்னு தெரியாமலாம் இல்லை, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும் பிறந்திருக்கிறது யாரு, மெஸ்ஸியான்னு தெரியும். யாருக்கு தெரியும், ஏரோதுக்கு தெரியும். ஆனாலும் அவன் மெஸ்ஸியாவை ஏற்க மறுத்தான். இதைத்தாங்க யோவான் எழுதுறார். அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவர் யாருக்கு மெஸ்ஸியாவோ அவர்களிடம் வந்தார், ஆனால் அவர்களோ அவரை ஏற்க மறுத்தார்கள். அதனாலதான் பாருங்க அவர் என்ன பண்றாரு, இனிமேட்டு நீங்க கடவுளுடைய புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. யாருக்கு அந்த உரிமை இருக்கு தெரியுமா, யாரெல்லாம் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது சொந்தம். இன்னைக்கு இத்தனை பேர் இங்கே கூடி வந்து உட்காந்துருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தான் இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிதான் நீங்களும் நானும் இங்கே வந்திருக்கிறோம். வார்த்தையை விட்டீங்கன்னா புள்ளன்ற பதவி கை விட்டு போயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே யோவான் எழுதின செய்தியில 3:16 3:16 வாசிங்க. என்னது, தன் ஒரே மகனாகி இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழிந்து போகாமல் நிலையான வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே அவர் ஈண்டெடுத்த மகனையே இந்த உலகத்துக்காக கையளிக்கும் அளவுக்கு கடவுள் நம் மீது என்ன கூர்ந்தார், அன்பு கூர்ந்தார். வாசிங்க. ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்தை தண்டிக்கிறதுக்காக கடவுள் அனுப்பல, இந்த உலகத்தை தன் மகன் வழியாக தண்டனை தீர்ப்பிலிருந்து மீட்கவே கடவுள் அவரை உலகுக்கு அனுப்பினாரு. அப்புறம் 18 நல்ல கவனிங்க. திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் மீட்கப்படுவாங்க தெரியுமா, அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவது இல்லை. ஆனால் அவர் மேல நம்பிக்கை வைக்கலனா அவ்வளவுதான். நம்பிக்கை இல்லைன்னா என்னது,
அப்ப இன்னைக்கு இறையரசை கட்டி எழுப்பணும்னா பிரியமான சகோதர சகோதரி, முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசிக்கிறவர்களாக இருக்கணும். நம்புங்க. ஊர் உலகத்தில் பைபிளில் எதெல்லாம் கட்டுக்கதைன்னு எவன் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் நம்புங்க. உண்மையிலே அந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் இரவும் பகலும் அதை தியானிக்கிறவங்களாக நீங்க இருங்க. இதுவே ஆண்டவருக்கு ஏற்ற செயல், இதுவே மீட்பின் செயல். யோவான் எழுதின நற்செய்தியில் 6வது அதிகாரம் 63வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது வசனம் படிங்க. வாழ்வு தருவது தூய ஆவியே. இந்த ஊன் இயல்பு, இந்த உடம்பினுடைய இயல்பு ஒன்னுத்துக்கு உதவாது. அது என்ன மாதிரி ஆட்களை பார்த்தாலே ஒரு சில பேருக்கு துரு துருன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? என்ன மாதிரி கொஞ்சம் ஹைட்டா வெயிட்டா ஆட்களை பார்த்தா, ஃபாதர் எக்ஸசைஸ் பண்ணுங்க ஃபாதர், ஃபாதர் இது இந்த கஷாயம் போட்டு குடிங்க ஃபாதர், டெய்லி சுடுதண்ணியில் அதனது எலுமிச்சம்பளம் கலந்து தேனூத்தி குடிங்க ஃபாதர். இதுங்களை நம்பி நானும் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து தொலைஞ்சேன். அப்புறம் தான் பைபிள் படிச்ச ஆண்டவர் சொல்றாரு, வேலைக்கு ஆகாது ராஜா, வேலைக்கு ஆகாது. உன்னுடைய ஊனுடல் ஒன்றுத்துக்கும் உதவாது. நீ என்ன வேணா பண்ணு, நான் குறைக்கணும்னு நினைச்சா குறைப்பேன், நான் வைக்கணும்னு நினைச்சா. நான் பார்க்குறேங்க இன்னைக்கு நிறைய பேர் சமீபத்தில் 40 வயசுல 35 வயசுலலாம் நிறைய பசங்க இறந்து போகிறாங்க. அந்த பசங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தா பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. எதில்? இதை தான் சாப்பிடணும், இந்த எக்ஸசைஸ் தான் பண்ணணும், டெய்லி காலையில் வாக்கிங் போகணும், பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அவனுங்களெல்லாம் பார்த்தா என்ன வராது, இவனுக்கெல்லாம் நோயே வரக்கூடாதுன்னு தோணுது. ஆனால் எப்படி சத்தம் தெரியுமா? ஹார்ட் அட்டாக் வந்து செத்தான். எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா கொலஸ்ட்ரால். எப்படிடா கொலஸ்ட்ரால் வந்தது? கால்குலேட் பண்ணி சாப்பிட்டான். பத்துச்சா? போச்சு. எங்க கூட ஒரு ஃபாதர் இருக்கிறார், எங்க கூட ஒரு வயசான கொஞ்சம் பெரிய ஃபாதர். அவருக்கு இந்த யோகானா ரொம்ப பிடிக்கும். எப்படி? ஆமாம், அவங்க ஃபேமிலியே கொஞ்சம் அவர் வந்து இந்துவாக இருந்து கேத்தலிக்காக மாறி சாமியாரானவர். அவங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் யோகாலாம் பிடிக்கும். யார் அதுவும் அவருக்கும் என்ன மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக ஆளுங்களை பார்த்தா உடனே, ஃபாதர் டெய்லி யோகா பண்ணுங்க, எனக்கு 60 வயசு, நான் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறேன் பாருங்கன்னார். ஃபாதர் இந்த மாதிரிலாம் வாயை விடாதீங்க, மாட்டிக்குவீங்கன்னு சொன்னேன், கேட்கல. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட் அட்டாக். என்ன? கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம். இத்தனைக்கு அவர் நான்வெஜ்ஜே சாப்பிட்றது இல்லை. நம்மலாம் நான்வெஜ் சாப்பிட்டோம், கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் அப்படிவாரு. அவர் என்ன சாப்பிட்டாரு? பருப்பு, இந்த ஆடு மாடு திங்கும்ல, புல்லு, இலை தலை. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இலை தலை சாப்பிட்டா அவனுக்கு அது கொலஸ்ட்ரால் வரும். அவருக்கு வந்ததுங்க. பைபிள் சொல்லுது ஊன் இயல்பு ஒன்றுக்கும். நான் பார்க்குறேன் இந்த தியானங்களுக்கெல்லாம் போகும்போது நிறைய பேருக்கு சுகமாயிடும். அவங்க கிட்ட கேட்ட எத்தனை நாள் அது கஷ்டப்படுறீங்கன்னா, பல வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன், பல வருஷமா டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கேன், பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாயை செலவழிச்சு சிகிச்சை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஊனுடல் ஒன்றத்துக்கும் உதவாது. நீ சாப்பிட்ற மாத்திரை மருந்து ஒன்னத்துக்கும் உதவாது. பச்சிலை மருந்துகளோ எதுவும் உனக்கு வாழ்வு தருவது தூய ஆவியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வு தருவது தூய ஆவியே. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை. அப்ப எவன் ஒருவனுக்கு வாழ்வு தரும் ஆவி உள்ள இருக்கணும்னு சொன்னா, இறை வார்த்தை அவனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்குள்ள என்ன செயல்படும்? வாழ்வு தரும் ஆவி செயல்படும்.
நீ நட்டையோ குட்டையோ ஒல்லியோ குண்டோ நீ உயிர் வாழணும்னா நீ சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு உதவாது. வாழ்வு தர்ற ஆவி உனக்குள்ள இருந்தா இந்த உணவு உனக்கு தேவையே படாது. நான் சொல்றேன் சகோதர சகோதரிகள், தைரியமா சொல்லுவேங்க. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிக்கிறதும் சரி, இன்னைக்கு நான் பாட்டு பாடிட்டு இருக்கிறதும் சரி, இன்னைக்கு நான் நற்செய்தி அறிவிக்கிறதும் சரி, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற சுத்த கிருபை, ஷியர் கிரேஸ். நான் டீக்கனாக இருந்த காலத்திலேயே என்னுடைய தொண்டையில் இந்த நாடியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வோக்கல் கார்டு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு சத்தத்தை கொடுக்க அந்த கருவி இருக்குல்ல தொண்டைக்குள்ள, அதில் சின்ன 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 கொப்பளங்கள் வந்து டாக்டர் சொல்கிறாங்க 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன் செய்யணும். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா இந்த குரல் சுத்தமாக அவுட் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். சுத்தமாக போயிடும். அப்போ உங்களுக்கு தெரியுமா, பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி யாருடைய திருவிழா? பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி காணிக்கை திருவிழா. பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி யார் திருவிழா? புனித பிளேஸனுடைய திருவிழா. இந்த புனித பிளேஸனுடைய திருவிழா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மெழுகு திரிகளை சிலுவை வடிவத்தில் கழுத்து கீழே வச்சு மந்திரிப்பாங்க. அன்னைக்கு நான் பிளேஸனுடைய திருவிழாலாம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த பிளேஸின் திருவிழாவில் மந்திரிக்கப்படுகிற தொண்டைகள் எல்லாம் காக்கப்படும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, ஆண்டவரே என் தொண்டையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். நான் அப்போ திருத்தொண்டர். அன்றைக்கி நான் போய் விஜி கிட்ட போய் பேசுகிறேன், ஃபாதர் இந்த மாதிரி இப்படி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விஜி ஃபாதர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிட்டு சாமியார் ஆகி திருச்சபைக்கு நீ பாரமாகிட வேண்டாம், அது சரியாச்சுன்னா பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை அன்றைக்கி எனக்கு ஆப்ரேஷன் ஆகிருந்து இந்த தொண்டை இல்லாமல் போயிருந்தேன், இன்றைக்கி நான் சாமியாராகவே ஆயிருக்க முடியாது. அன்றைக்கி என் குருத்துவமே ஒரு கேள்விக்குறியாக நின்றிருந்த காலத்தில் நான் ஆண்டவரிடம் வேண்டினேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு ஆண்டவர் செய்தார், இன்றைக்கு நீங்களும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இவ்வளவு பேசுறேன்னே, இது ஆண்டவர் கொடுத்த சுத்த கிருபை. டாக்டர் சொன்னா 3 மாசத்துல உன் வாயிலிருந்து காத்து தான் வரும், சத்தமே. படிச்ச டாக்டர் முட்டாளாகினார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்ல மனசுல தான் சொன்னார், அவர் தெரிஞ்சதான் சொன்னாரு. ஆனா அதை காட்டிலும் வல்லமை நிறைந்த இறை வார்த்தை எனக்கு வாழ்வு கொடுக்கிற மருந்தாக இருந்தது. என் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு இறை வார்த்தையை நீங்கள் உங்கள் மனதில் கொண்டிருந்தால் வாழ்வு தருகிற ஆவி உங்களுக்குள் செயல்படும். அப்போ நீங்க எவ்வளவு பைபிளை மனப்பாடம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்க இதயத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னா அந்த அளவுக்கு வாழ்வு கொடுக்கிற ஆவி உங்களுக்குள்ள இருக்கும். அந்த வசனத்தில் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கடவுளின் பிள்ளையா மாறுவீங்க, கடவுளின் பிள்ளைக்குரிய அதிகாரத்தோடு வாழ்வீங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எதெல்லாம் செஞ்சாரோ அதை நீங்களும் செய்வீங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், யாரெல்லாம் நம்புவார்களோ அவர்கள் நான் செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள். இதை பேதுரு செய்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடையை தொட்டால் தான் சுகமானது. ஆனா பேதுருவினுடைய நிழலை தொடும் பொழுதே மக்கள் சுகத்தை பெற்றார்கள். பவுலினுடைய கைக்கொட்டையை தொடும் பொழுதே மக்கள் சுகத்தை பெற்றார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க பார்த்தாலே போதும் நோயாளிகள் சுகம் பெறுவார்கள். அப்படியேப்பட்ட ஒரு வல்லமையின் வாழ்க்கையை தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதற்காகத்தான் இந்த நற்கருணையின் ஆதராக ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள எழுந்தருளி வருகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது வெறும் சடங்காக ஒரு வெளியடையாளமாக மாற்றி இந்த நற்கருணை பிரசன்னத்தை நீங்கள் அசட்டை செய்யக்கூடாது. இது இறையரசை உங்களுக்குள் கொண்டு வருகிற அருட்கருவி, ஒரு அருள் அடையாளம். நீங்க நம்பினீங்கன்னா அது உங்களுக்குள்ள கிரியைகளை செய்யும். நீங்க நம்பினீங்கன்னா பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களிலே செயல்படும். யாரெல்லாம் விசுவசிக்கிறீங்களோ உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை, இன்னையிலிருந்து நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இறையரசை கட்டி எழுப்புகிறவனாக நான் வாழப் போகிறேன் என்று சொல்லி நான் சொல்ற இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து சொல்லி உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். விண்ணக தந்தையே, நீர் தந்த அழைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஒரே மகன் வார்த்தையான கடவுள் மனிதனாய் வந்து எங்களிடையே குடிகொண்டார். அவர் சொன்னார், நான் கூறிய வார்த்தைகள்
வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆகவே தந்தையே, இறை வார்த்தையை மனப்பாடம் செய்வதற்கும் இறை வார்த்தையின்படியே எங்கள் வாழ்வை வாழ்வதற்கும் என்னையும் என் வீட்டாரையும் என் பிள்ளைகளையும் என் சந்ததி முழுவதையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நாங்கள் வாழ்வது எங்கள் பாரம்பரியத்தின்படி அல்ல, எங்கள் ஜாதி மரபுகள் படி அல்ல, எங்கள் இனத்தின் பெருமைகளின்படி அல்ல. இனி நாங்கள் வாழ்வது இறை வார்த்தையின்படி மட்டுமே. உமது வார்த்தை எங்கள் இதயத்தில் தங்கட்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசித்து அந்த வசனங்களை மனப்பாடம் செய்து உமது வார்த்தையை எங்கள் இதயத்தில் நிறுத்த எங்களுக்கு ஆற்றல் தாரும். நாங்கள் நிறுத்திய வார்த்தைகளை நாங்கள் நம்புவதற்கு அருள் தாரும். பைபிள் சொல்கிறது, விசுவாசம் தூய ஆவியாரின் கொடை. இந்த கொடையை எங்களுக்கு தாரும். நாங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் விசுவசிக்க எங்களுக்கு கற்றுக்கொடும். நாங்கள் வார்த்தையை நம்பி உம்முடைய பிள்ளைகளாக மாற, உம்முடைய பிள்ளைகளுக்குரிய அதிகாரத்துடன் வாழ என்னையும் என் வீட்டாரையும் என் பிள்ளைகளையும் என் சந்ததி முழுவதையும் உமது வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நான் வாழ்வதும் நான் இயங்குவதும் உமது மகிமைக்காக மட்டுமே. இயேசுவின் நாமத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் தந்தையே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின நற்செய்தியில 17வது அதிகாரத்தில் நீங்க பாப்பீங்க, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என் சீடர்கள் தங்களை அர்ப்பணிக்குவதற்காக நான் என்னை உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். அப்ப இயேசு ஏன் தன்னை அர்ப்பணமாக்குனாரா? நீங்களும் நானும் கடவுளுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு நீங்க அர்ப்பணிச்சீங்க பாருங்களா? இதுக்காக தான் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் தேவாலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்டார். நீங்கள் அர்ப்பணித்தது போலவே உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சங்கதி முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற நாள் மிக தொலைவில் இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இறையரசு கட்டி எழுப்ப ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இறையரசின் விழுதுகளாக இந்த நற்கரனை கொண்டாடி மகிழ்வோம். அந்த நற்கரனின் வல்லமையோடு இன்று நாம் வீடு செல்வோம். இப்பொழுது நாம் கேட்ட வார்த்தைகள், வசனங்கள் நம் இதயத்தில் ஆழமாக நிற்கவும், இந்த வசனங்களை நாம் நம்பி கடவுளின் பிள்ளைகளாக அதிகாரத்துடன் வாழவும், இனி இந்த வாழ்க்கையை வாழ்வது சாதாரண வாழ்க்கையாக இல்லாமல் அசாதாரணமான ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய கைகளில் ஒப்படைப்போம். என்று வாழும் எல்லாமல்ல தகப்பனே, எங்கள் ஜெபங்களை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்கிறீரே. நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எங்கள் தேவைகளை அறிந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீரே. எங்களை முழுமையாக உம் கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஒவ்வொரு வரையும் ஆண்டவரை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதியும். நான் செய்வேன் என்று சொன்னீரே, அதை அனைத்தையும் செய்து காட்டும். உமது இறையரசுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இவர்கள் ஒவ்வொரு வரையும் அவர்களுக்கு தேவையான சகலத்தையும் கொடுத்து என்று ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களையும் இயக்கங்களையும் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே, ஆமென்.